ஒரு தீர்ப்பு எடப்பாடிக்கு எதிராக வருங்கிற எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருக்குது. செங்கோட்டையனுக்கு அந்த எதிர்பார்ப்பு தான் இருக்குது. அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் செங்கோட்டையன் இப்போ களத்துக்குள்ளே பூண்டிருக்கிறார். ரெட்டலைக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் இந்த வழக்குங்கிறது ஒரு பெரிய இடியா இறங்கினாலும் இறங்கிருங்கிற ஒரு அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கே இருக்கு. அது தலைக்கு மேலே உள்ள கத்தி மாதிரி எந்த பக்கம் சாயுமோ, இந்த பக்கம் விடுமா அந்த பக்கம் விடுமா 50-50 லெவலில் எடப்பாடிக்கு ஒரு கலக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அது இருக்குது. கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்றது விஜயை மட்டும் குறி வச்சு இல்லை. நிற்காத எடப்பாடி பழனிசாமியும் விக்ரவாண்டி ஈரோடு கிழக்கு நிற்காத எடப்பாடி பழனிசாமியும் குறி வச்சு தான் சீமான் அதை அடிக்கிறார். இப்போ பதறிட்டாங்க பாஜக தலைவர்கள். ஐயா தனிச்சு நின்னா என்னையா ஆகும், சேர்ந்து நின்னாலே ஒன்றும் நடக்காது ஐயா, தனிச்சு நின்னா பெருமையா பெருமையான்னு அவங்க கதறி கண்ணீர் வடிக்க புழுங்கி சாகுறீங்க பாண்டே தம்பி. ஏன் இவ்வளவுக்குள்ள புழுங்கி தீவில மிதிச்ச மாதிரி அவ்வா அவ்வான்னு கதறணும்? சாணக்கியாவில என்ன கூப்பிட மாட்டாப்புல, அவ்வளவு பயம். சாணக்கியா வியூவர்ஸ் மத்தியில் என் கருத்து சொன்னா பாண்டேக்கு வியாபார கருத்து அடிபட்டு போவோம். உண்மை 11.4 தானே, எடப்பாடிக்கு 20 தானே. சீமானுக்கு கீழே எடப்பாடி உலகோட்டில் போனாரா இல்லையா? இதை சொல்றதுக்கும் பீகாரி பாண்டேக்கு கசக்குது. பீகாரிங்கிறனால கசக்குதா? எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம். வணக்கம் கோகுல் சார். அதிமுகவுக்கு இப்போதான் எல்லா பிரச்சனையும் ஓஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது செங்கோட்டையன் அவர்கள் வெளியே வந்தார். அவரை நம்ம அந்த தேவர் நினைவு நாளில் அவர் டிடிவி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒன்றா இருந்ததை வச்சு உடனடியாக அவரை கட்சியிலேருந்து நீக்கினாங்க. இப்போ அவர் இவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதே செல்லாதுன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு லெட்டரை இது பண்ணியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறது? உங்களோட கருத்து என்ன சார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அரசியல் கட்சியோட உள்கட்சி விவகாரத்தில் தலையிடுறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு எவ்வளவு அதிகாரமும் கிடையாதுங்கிறத அவருடைய தீவிர ஆதரவாளர் சி.வி. சண்முகம் ஆணித்தரமாக சொன்னாங்க. பட் தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கல. நீதிமன்றத்தில் அடுத்தபடியாக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 வாரத்தில் முடிக்கணும்னு சொன்னார். இன்னும் அது முடியலை. நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட முடியலை. அப்போ தேர்தல் ஆணையத்தில் பொதுச் செயலாளர் செல்லாதுங்கிறது ஒரு இது இருக்குது. அதில் ஒரு தீர்ப்பு எடப்பாடிக்கு எதிராக வருங்கிற எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருக்குது. செங்கோட்டையனுக்கு அந்த எதிர்பார்ப்பு தான் இருக்குது. அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையில் செங்கோட்டையன் இப்போ களத்துக்குள்ளே பூந்திருக்கிறார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தினா முக்குலத்தோர் ஓட்டு போட மாட்டாங்க. முக்குலத்தோர் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 10.5 எதிர்ப்பு தான். அதே வேளையில் இவரும் மற்ற முக்குலத்தோரை வச்சே அரசியல் பண்ணுறதுனால மற்ற ஜாதிகள் நாடார், யாதவர், தேவேந்திர குல வேளாளரும் போட்டு போட மாட்டாங்க. அடுத்து இவர் 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கொடுத்ததுனால நான்வன்னியர்கள் மத்தியில் அவருக்கு வட தமிழகத்தில் பெரிய எதிர்ப்பு இருக்குது. நான்வெள்ளாளர் கொண்டர் மத்தியில் எவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருக்குங்கிறது அவரே ஈரோடு கிழக்கை விட்டு ஓடினதுலேருந்தே நமக்கு தெளிவாக தெரியும். முந்தைய ஈரோடு கிழக்கில் நாயுடுகள் 10-12% ஓட்டு கூட போடலை, அருந்ததியர் 12 கூட போடலை, பறையர்கள் 12 போடலை, செங்குந்தர் போடலை. இந்த 4 ஜாதியிலையும் கழிஞ்ச ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பூத் வைஸே அது இவர் அடி வாங்கிட்டாருன்னு தெரியும். அப்போ இவரை நம்பி இவரை முன்னிறுத்தி அதிமுக வெற்றி பெற முடியாது. என்டிஏ முதல்வர் வேட்பாளராக இருந்தால் கிளீன் காஸ்ட் நியூட்ரல் இசைவேளாளர் ஸ்டாலின் கிட்ட இவரால் தாக்கு பிடிக்க முடியாது. 2 ஜாதி ஆதிக்கம், 3வது ஒரு ஜாதியோட எதிர்ப்பு, நான்வன்னியர், நான்வெள்ளாளர் கொண்டர் ப்ளஸ் முக்குலத்தோரோட எதிர்ப்பு எங்கே உருப்படும்? அதனால் என்டிஏயே எடப்பாடி முதலமைச்சர் இல்லாமல் இன்னொருத்தர் முதலமைச்சருங்கிற ஒரு மூவுக்கு தயாராகதாட்டு டெல்லி தவறுல தெரியுது. அவர்களை பொறுத்தளவில் நம்ம அறுதியிட்டு உறுதியாட்டு எதையும் சொல்ல முடியாது. இதை பயன்படுத்தி 67 சீட்டு வரை கேட்பாங்கன்னு ஒரு தகவலும் ஓடுது. எது எப்படி இருந்தாலும் இந்த பொதுச் செயலாளர் பிரச்சனை முடிவுக்கு வராது வர எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு கத்தி தொங்குறதாக தான் நம்ம பார்க்கணும். அவர் தான் 5 தொகுதி தவிர 34 தொகுதியில் ரெட்டலை கொடுத்தாரு. எஸ்டிபிஐ முபாரக்குக்கும் அவர் தான் ரெட்டலை கொடுத்தாரு. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமிக்கும் ரெட்டலை கொடுத்தாரு. ரெட்டலைக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் இந்த வழக்குங்கிறது ஒரு பெரிய இடியா இறங்கினாலும் இறங்கிருங்கிற ஒரு அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கே இருக்குது. நம்ம போன்றவர்கள்
மக்களவைத் தேர்தலோட அந்த பிரச்சனை முடிஞ்சுன்னு நினச்சாலும் கூட டெக்னிக்கல் ரீசனில் ஒரு அடி விழுந்துருமோங்கிற பயம் எடப்பாடிக்கு இருக்குது. அதை மையமாக வச்சு செங்கோட்டையன் தன்னோட விளையாட்டுக்களை விளையாடுறாரு. இதில் ஜெயலலிதா அம்மையார் இறந்ததும் சசிகலா அம்மையார்கிட்டையும் எடப்பாடிக்கிட்டேயும் தான் எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாமே இருந்தாங்க. சசிகலா அம்மையார்கிட்ட தான் எடப்பாடி முதலமைச்சராக அவங்க வச்சுருந்தாங்க. அப்போ ஆனால் கட்சி உடஞ்சதாட்டு வரும்போது படித்து பார்க்க நேரம் இல்லைன்னு அதை தொப்பி இன்னொன்று என்ன ரெட்டை மின்னுலக்கா அப்படிங்கிற மாதிரி அதை கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேருக்கும் ஆளாளுக்கு ஒரு சின்னத்தை கொடுத்து தள்ளிட்டாங்க. அப்போ ரெட்டையிலே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃப்ரீஸ் பண்ண எலெக்ஷன் நடக்கலை. அதே மாதிரி இப்போவும் பொதுச் செயலாளர் இது செல்லாதுன்னு தேர்தல் நேரத்தில் ஒரு அதிரடியை பாஜக கொடுத்துருமோங்கிற ஒரு அச்சத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துருக்காங்க. செங்கோட்டையன் மூலமாக அதை கொடுக்குறாங்க. நீதிமன்றத்தில் அவர் பெய்யும் அதுக்கு பாச்சா பலிக்கலை. நீதிமன்றத்தில் அவர் பெரிய செல்வாக்கானவர். அவரோட செல்வாக்கு தான் இன்னொரு புதிய கட்சி கூட பயன்பெற்றதாட்டும் திறமையான வழக்கறிஞர்களை வச்சு அவங்களுக்கு இது பண்ணினாங்க, வாதாடினார்லாம் ஒரு பேச்சு நடக்குது. ஆனால் இந்த தேர்தல் வழக்கில் அவரோட பாச்சா பலிக்கலை. அவரோட திறமையான வழக்கறிஞர்களோட வாதங்கள் 4 வாரத்தில் முடிக்கணும்னு நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவை கொடுக்கல. அதனால் அது இழுத்துட்டு இருக்குது. அது தலைக்கு மேலே உள்ள கத்தி மாதிரி எந்த பக்கம் சாயுமோ, இந்த பக்கம் விடுமா அந்த பக்கம் விடுமா 50-50ங்கிற அளவில் எடப்பாடிக்கு ஒரு கலக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அது இருக்குது. அதில் செங்கோட்டையன் உள்ளே பூந்திருக்கிறார். இன்னொரு வகையில் பாஜக இதை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே 2019 தான் முத பாஜகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கூட்டணி வந்தது. ஜெயலலிதா இறந்தது பிறகு அவர் தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் கூட்டணி வரல. பாஜகவை தனியாக விட்டுட்டார். இவர் 2வது வந்தார். 2வது வந்ததுனால ஆட்சி கவலாதுன்னு அன்றைக்கே சொன்னேன். நான் எடப்பாடிக்கு எதிராகலாம் பேசுகிறேன்லாம் சொல்ல முடியாது. வரலாற்றில் கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ நோட்டாவுக்கு கீழே போனதுனாலையும் 2016 2.7% வாக்கெடுத்ததுனாலையும் கூட்டணி பேரம் வரும்போது நீங்கள் தனிச்சு நின்றுங்கன்ட்டார். பதறிட்டாங்க பாஜக தலைவர்கள். ஐயா தனிச்சு நின்னா என்னையா ஆகும், சேர்ந்து நின்னாலே ஒன்றும் நடக்காது ஐயா, தனிச்சு நின்னா பெயருமையான்னு அவங்க கதறி கண்ணீர் வடிக்க 5 சீட்டு 4 சீட்டு தென் மாவட்டங்களில், 1 சீட்டு கோயம்புத்தூரில் சிபிஆர் நின்னார் அதில். ஸோ 5 சீட்டு கொடுத்து பாஜகவை டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் கொடுத்து தள்ளிட்டார். ஏன் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் கொடுக்க முடிஞ்சது? 2.7% தான் நீங்கள் 2016 எடுத்திருந்தீங்க. வட தமிழகத்தில் உங்களுக்கு கேண்டிடேட்டே கிடையாது. தேவநாதனுக்கு 20 சீட்டு கொடுத்தீங்க, பாரிவேந்தருக்கு 40 சீட்டு கொடுத்தீங்க. ஆர்கே நகரில் தமிழிசை அம்மையார் மேல பொறாமையில் பொன்னாறு, இலங்கணை செஞ்சி, ஹெச் ராஜா, நயனாரப்பன் இல்லை, வானதி சீனிவாசன் எல்லாருமே சேர்ந்து நோட்டாக்கில் போனீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு அதிக சீட்டு தருவார்? 5 சீட்டில் உங்களை முடிச்சு கட்டிட்டார். தென்சென்னையை கூட கொடுக்கல. மாநில தலைவருக்கு தூத்துக்குடியில் போய் நின்னுங்க மேடம்னு ஒரு தண்ட சீட்டை தலையில் கட்டி விட்டுட்டார். அதுக்கு பிறகு அவங்களுக்கு 2021 எந்த மாற்றமும் இல்லையே. 19 நிலைமை தானே. அப்போ 5 எம்பிங்கிறதுக்கு 20 எம்எல்ஏ கொடுத்தார். ஸோ அப்போ அவர் 2016 உள்ள 2.7 ஆர்கே நகரில் நோட்டாக்கில் போனதெல்லாம் வச்சு பிஜேபியை காலி பண்ணிட்டார். திரும்ப அண்ணாமலை வராரு. நகர்ப்புற உள்ளாட்சியில் அண்ணாமலை 5% வாக்கெடுத்து நிரூபிச்சிட்டார். ஒரு 2% தான் கொடுப்பானார். அண்ணாமலை டெல்லி பணபலத்தோடு நிரூபிச்சு. நான் தான் சொன்னேன் அண்ணாமலை தான் 3வது வருவார். சீமான் என் சகோதரருங்கிறதுக்காக நான் தப்பாக சொல்ல மாட்டேன். அமைப்பு பலம் இல்லை. சென்னை நகரில் நாம் தமிழர் சார்பாக எந்த வேட்பாளர்களுமே பிரச்சாரம் பண்ணி வாக்கு செலவு கேட்டு பணம் செலவழிக்கிற மாதிரி தெரியல. பாஜகவுக்கு அது இருக்குது. ஸோ பாஜக தான் 3வது வருங்கிறத நான் தெளிவாக சொன்னேன். அதே வேளையில் சீமானை நான் குறைச்சி மதிப்பிடலை. ஒரு இடைத்தேர்தலில் அவருக்கு பிரச்சார பலம், அவருடைய அந்த பொதுக்கூட்டங்களுக்குள்ள மக்கள் கூட்டம், அது அவருக்கு வேல்யூ இருக்குது, லீடர்ஷிப் வேல்யூ இருக்குது. அமைப்பு பலத்துக்குள்ளே பாஜக ஏறி 3வது வரணும்னு 5% வந்தார். அதற்கு பிறகு 5% வந்தனால மக்களவை தேர்தலில் எடப்பாடி ஐயா கூட்டணிக்கு வந்தார். அப்பவும் 6 சீட்டு தான் தருவேன்னு சொல்ல அண்ணாமலை 12 சீட்டு கேட்க கூட்டணி இப்போ அவராக அதிமுக பாஜகக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. பார்லிமெண்ட்லேயே வேண்டான்னு பார்லிமெண்ட் தேர்தலில் அவர் பின்னடைவை சந்தித்து விளவங்கோட்டில் 4வது போய், புதுச்சேரியில் 4வது போய், பல இடங்களில் டெபாசிட் இழந்து, சீமானுக்கும் கீழே பல இடங்களில் போய்
அவர் சீமானுக்கு ஈர்ப்பு சக்தி கூட தமக்கு இல்லை, சீமானை முன்னிறுத்தி நம்மளை 3வது 150 தொகுதியில் டெபாசிட் இழக்க வச்சுருவாங்களோன்னு இந்த அணிக்குள்ளே வராரு. இப்போ சீட்டு பங்கீடு இங்கே வருது. இப்போ சீட்டு பங்கீடு 11.4 தாமரையில் ஏசி சண்முகம், பாரிவேந்தர் எல்லாத்தையும் சேர்த்து, இவருக்கு ரெட்டையிலையில் 20%. இதில் வந்து நான் முபாரக்கையும் புதிய தமிழகத்தையும் சேர்க்கலை, சேர்த்தா 21%. ஏன் சேர்க்கலைன்னா அவங்க இவர் கூட இல்லை. இங்கே வந்து 4 பேருமே தாமரை கூட நிற்கிறாங்க. ஏசி சண்முகம், பாரிவேந்தரெல்லாம் தாமரை கூட நிற்கிறாங்க, தேவநாதன், ஜான் பாண்டியெல்லாம். அப்போ நம்ம இந்த இது அண்ணாமலை ஃபார்முலா கொடுத்துருக்காருன்னா 2 தாமரைக்கு 2 ரெட்டலைக்கு 1 தாமரை. இப்போ இதைத்தான் வாங்கி ஆகணும் பாஜக. அப்போ முன்னாடி வந்து 2.7% நோட்டாவுக்கு கீழே போனாங்க. இப்போ விக்கிரவாண்டியில் அவரும் நிற்கல, என்டிஏ நின்னாங்க. ஈரோடு கிழக்கில் 2 பேரும் நிற்கல. அப்போ அதை வச்சு நீங்கள் கண்டஸ்ட் பண்ணலைன்னு தான் சொல்லி சீட்டை குறைக்க முடியல. நீங்களும் தான் கண்டஸ்ட் பண்ணலீங்களே. கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்கிறது விஜயை மட்டும் குறி வச்சு இல்லை, நிற்காத எடப்பாடி பழனிசாமியும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காத எடப்பாடி பழனிசாமியும் குறி வச்சு தான் சீமானதை அடிக்கிறார். இப்போ சீட் ஷேரிங் தான் அங்கே வருது. சீட் ஷேரிங்க்கு அண்ணாமலை பலத்துக்குரிய சீட்டு இல்லைன்னா அவர் ஒதுங்கிடுவார். அண்ணாமலை ஒதுங்கினா அந்த ஓட்டு வராது. அப்போ அண்ணாமலை ஒதுங்காமல் இருக்கணும்னா 2 ரெட்டலைக்கு 1 தாமரை கொடுத்தாகணும். இதுதான் இங்கே இஷ்யூ. இதை தாண்டி செங்கோட்டையனையும் அந்த வழக்கையும் வச்சு பாஜக எடப்பாடியை நெருக்கடி கொடுக்குறாங்க. இது நான் 67 சீட்டுன்னு எனக்கு டெல்லி கிடைச்ச தகவலை சொன்னேன். 100 சீட்டு கேட்குறாங்கலாம் சொல்கிறாங்க. அது எனக்கு கிடைச்ச தகவலை தான் நான் சொல்ல முடியும். 67 மாவட்டத்துக்கு 67, அதாவது பாஜக மாவட்டத்துக்கு 67 சீட்டுன்னு சொல்கிறாங்க. அதில் 50 சீட்டு குறைஞ்சி வாங்க மாட்டாங்க. அப்படி வாங்கினா எடப்பாடியை போட்டு பார்த்துருவாங்க, ரெட்டலையும் இருக்காது, எடப்பாடி பொதுச் செயலாளர்ன்றது இருக்காதுங்கிறதான் டெல்லி தகவல் எனக்கு தெரியுது. எடப்பாடியை காப்பாற்றுறதுக்கு ஒரு சக்தி முயற்சி பண்ணுறாங்க. அதில் என் தம்பி ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. என் தம்பி ரங்கராஜ் பாண்டேக்கு நான் ஒன்று கேட்குறேன். இப்போது ஜெயலலிதா அம்மையார் இறந்ததும் சசிகலா அம்மையார் வந்து சட்டமன்ற கட்சி தலைவரானதும் நாம் தந்தி டிவிக்கு, நீங்கள் தான் தந்தி டிவியில் ஆளினால் பெரிய பவர்ஃபுல்லாக இருந்தீங்க, முகமாட்டு இருந்தீங்க தந்தி டிவிக்கு தம்பி ரங்கராஜ் பாண்டே, மறக்க முடியாது, பெரிய பத்திரிகையாளர். அதை நம்ம தம்பிக்கு அந்த கௌரவத்தை நம்ம கொடுக்கலன்னா வேறு எவன் கொடுப்பான்? அது தம்பியோட நம்ம வெல்விஷர், அந்த கௌரவத்தை கொடுத்துருவோம். அப்போ நம்ம திராவிட இயக்க எழுத்தாளர் தம்பி முத்துக்குமார், இன்னொரு நம்ம அருமை தம்பி, ஒரு கடுமையாக உழைச்சி எழுதக்கூடிய ஒரு தம்பி தான் வரும். நாம் 2 பேரும் அங்கே நிற்கும்போது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அது ஜெயலலிதா இடத்துல சசிகலா, யூனிவர்சிட்டி கிரவுண்ட் ரெடி ஆகிடுச்சுன்னாப்புல. தம்பி ரங்கராஜ் பாண்டே மனச்சாண்டோட சொல்லு, நான் சொன்னனா இல்லையா? கவர்னர் வரமாட்டார், பதவி விழா நடக்காது, மோடி விட மாட்டாருன்னு சொன்னனா இல்லையா? திராவிட இயக்க எழுத்தாளர் தம்பி முத்துக்குமாரே உண்டு. நீயே ஷாக் ஆகிட்ட, முகம் உனக்கு கருத்து போச்சு. சசிகலா சிஎம் ஆக முடியாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நம்ம சசிகலா சிஎம் ஆனால் பிராமின் ரெப்ரசன்டேஷனாக ராஜ்சபா வாங்கலாமான்னு கனவுல இருந்தேன். தப்பு இல்லை, அவனுக்கு அந்த தகுதி உண்டு. என் தம்பி பாண்டேக்கு அந்த தகுதி உண்டு. என் தம்பிக்கு தகுதியை நான் குறைச்சி மதிப்பிட மாட்டேன். அதில் என் தம்பிக்கு தகுதியை நான் ஒத்துக்கிறேன். நீ நேர்மையாக நாணயமாக என் தம்பி இருக்கானா, சாதாரண பிராமணர்களின் கருத்தை எதிரொலிக்கானாங்கிறதான் என்னோட பார்வையில் நான் அங்கே வைக்கிறேன். அப்புறம் அந்த நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சியில் நான் சொன்னனா இல்லையா? கவர்னர் வரமாட்டார், சசிகலா பதவி பிரமாணம் நடக்காதுன்னு சொன்னனா இல்லையா? இத்தனைக்கும் அந்த தினத்தந்தியோட அதிபர் சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன் பூச்செண்டு கொடுத்துட்டு இருந்தார் சசிகலா அம்மையாருக்கு. ஹிண்டு ராம், சந்தாலியா எல்லாருமே. அப்போ நான் சொன்னேன், கவர்னர் வரமாட்டார், சசிகலாவுக்கு பதவி ஏற்பெல்லாம் நடக்காது, மோடி விட மாட்டார், நாங்கள் மோடிக்கிட்ட எங்கள் கருத்தை முன் வச்சுட்டோங்கிறத நாம் சொன்னோம். இப்போ தம்பி ராஜ்சபா வரணும்னு நான் சொல்கிறோம். தம்பி பெரிய பத்திரிகையாளர்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா தம்பி மேலே நமக்கு ஒரு மோடி மேலே பற்றுதல் உள்ளவங்கிற லெவலில் பற்றுதல் உண்டு. ஆனால் ஒரு சவுக்கு சங்கர் யூ ஆர் கிரேட்னு என்ன போடுறான்? சசிகலா விஷயத்தில் ரவீந்திரன் துரைசாமி ஜெயித்துட்டான், யூ ஆர் கிரேட்னு சவுக்கு சங்கர் போகிறான். ஒன் டிவியில் சொல்லித்தானப்பா நான் ஜெயித்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு நாணயம் நேர்மை இருந்ததுன்னா, அண்ணே நீங்கள் ஜெயித்திட்டீங்க, நான் தோத்துட்டேன், என் கருத்து தப்புன்னு பெருந்தன்மை வேணுமா இல்லையா? சவுக்கு சங்கர் அண்ணன் ரஜினிகாந்த் அரசியலில் வராதில் என்ன ட்ரால் பண்ணாப்புல. அவனுக்குள்ள நேர்மையும் நாணயமும் யூ ஆர் கிரேட்னு போட்டாப்புல சசிகலா விஷயத்தில். பாண்டேக்கு ஏன் இல்லை? ஏன் புழுங்கி சாகுறீங்க பாண்டே? தம்பி ஏன் இவ்வளவுக்குள்ள புழுங்கி தீவில் மிதித்த மாதிரி அவ்வா அவ்வான்னு கதறணும்? இப்போ தம்பி என்ன இது சாணக்கியாவிலே என்னை கூப்பிட மாட்டாப்புல, அவ்வளோ பயம். சாணக்கியா வியூவர்ஸ் மத்தியில் என் கருத்து சொன்னால் பாண்டேக்கு வியாபார கருத்து அடிபட்டு போவோம். சாதாரண பிராமணர்கள், தெய்வபக்தி, தேசபக்தி, தெய்வபக்தி உள்ள பிராமணர்கள், சேலம் பாலசுப்ரமணியம், ஸ்ரேயா ஸ்ரீதரன், மல்டிலிங்குவல் நாவலிஸ்ட்டு, இன்னும் எக்கச்சக்க பிராமணர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக சாதாரண பிராமணர்கள் மாற்றங்கிறதுக்காக தான் நாங்கள் மோடிக்கு போட்டு போட்டோம். ரவீந்திரன் துரைசாமி கருத்து தான் சரிங்கிறத
ஏற்றுக்குவாங்கங்கிற அடிப்படையில் பாண்டே செயல்படுறார். நான் தனிப்பட்ட முறையில் பாண்டே மேலே விமர்சனம் வைக்கல, அவர் கருத்துக்கு மேலே தான் நான் விமர்சனம் வைக்கிறேன். டேபிள் ஒர்க்கு, கருத்து கணிப்பு, இந்த டுபாக்கர் வேலையெல்லாம் நிற்குமா? பட் நீங்கள் நாணய நேர்மையாக இருந்ததுன்னா சவுக்கு சங்கர் மாதிரி இருங்க, சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு நாணயமாக நேர்மையாக ஒரு கருத்தை ஒத்துக்கிடுங்க. இப்போ பாண்டேக்கு நமக்கு என்ன பிரச்சனை? 20 சீட்டு தான் பாஜகவுக்குட்டார். இன்னைக்கு சசிகலா மேட்டர்லேயே முகத்தில் கறி பூசப்பட்டு தோற்று ஓடினவர் தான் பாண்டே. ஏன் பாண்டே உங்களுக்கு அதை சொல்கிறதுல இவ்வளவுக்குள்ள கொமட்டுது, கசக்குது? உண்மைதானே பாண்டே? சொல்லி தானே பாண்டே அடித்தோம், உங்கள் டிவியில் தானே பாண்டே நாங்கள் சொல்லி அடித்தோம். அது சவுக்கு சங்கருக்குள்ள பெருந்தன்மையும் நாணயமும் பாண்டேக்கு இல்லாமல் போயிட்டீங்களா, சீத்தையாக போயிட்டீங்களா பாண்டே? ஐ ஃபீல் சாரி ஃபார் தட் மிஸ்டர் பாண்டே. இப்போ 20 சீட்டு தான் பிஜேபின்னு சொல்கிறாரு. எனக்கு டெல்லியில் இருந்த வந்த தகவல் 67 கேட்கணும்னு, ஒரு சிலர் 100 சீட்டு கேட்பாங்கன்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ நம்ம அதை பார்த்துக்குவோம். பாண்டே வந்து கருத்து பார்வையற்றவராக இருக்கிறார். 11.4 அண்ணாமலை சாதிச்சுட்டாருங்கிறது பாண்டையால் ஒத்துக்க முடியல. கொமட்டுது, கசக்குது. என்ன கசப்புன்னு தெரியல, என்ன கொமட்டல்னு தெரியல. உண்மை 11.4 தானே, எடப்பாடிக்கு 20 தானே. சீமானுக்கு கீழே எடப்பாடி உலங்கோட்டில் போனாரா இல்லையா? இதை சொல்கிறதுக்கும் பீகாரி பாண்டேக்கு கசக்குது. பீகாரிங்கிறனால கசக்குதா? உண்மையை சொல்லுங்கள் பாண்டே, உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் பெரிய பத்திரிகையாளர் தான், ஆனால் உண்மையை சொல்லணும். சாதாரண பிராமணர்களே காரி துப்பாத குறைய அவங்கள துப்புறான், உண்மையை சொல்ல மாட்டாங்க யார் பாண்டேன்னு. அந்த மாதிரி சாதாரண பிராமணர்கள் ரவீந்திர துரைசாமி கருத்தை தான் ஏற்றுக்கிறான். அடுத்து புதுச்சேரியில் எடப்பாடி 4வது போனாருங்கிறத சொல்லணும். அப்போ பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தொகுதி பங்கீட்டில் பாஜக இந்த முறை ஏமாறாமல் 2 ரெட்டை அலைக்கு ஒரு தாமரை வாங்க நிற்கிறாங்க. இதை தடுத்துடலான்னு பாண்டே போன்றவங்கள்லாம் நினச்சி முயற்சி பண்ணுறாங்க. நான் முயற்சி பண்ணுறதுல தப்புன்னு சொல்ல மாட்டேன். நாங்களும் இதில் கடுமையாக முயற்சி பண்ணி தான் இப்போ டெல்லி இந்த முடிவு எடுத்திருக்காங்க. 67 சீட்டு கேட்கணுங்கிற முடிவு எங்களுக்கு டெல்லி தகவல். அப்போ இந்த இடத்துக்குள்ளே போர்னா போர் புரிஞ்சிடுவோம். நம்ம ஒன்றும் பாண்டியெல்லாம் தூக்கி அடித்தவங்க தான். நம்ம சசிகலா விஷயத்தில் பாண்டியெல்லாம் கருத்தியெல்லாம் தலைகளை கட்டி தொங்கி போட்டு அடித்தவங்க தான். தலைகளை கட்டி தொங்கி போட்டால் என் தம்பி மேலே நான் வன்மத்திலேயோ இதே சொல்லலை. என் தம்பி நல்ல தம்பி, நல்ல அவனுக்கு வெல்விஷர் தான், கருத்தியலில் சொல்கிறேன். அப்போ நீங்கள் இந்த இடத்துக்குள்ளேயும் போர்னா வாங்க, நாங்கள் பாஜக உரிய சீட்டு வரலைன்னா பாஜக ஓட்டே டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் எங்களால் பண்ண முடியும், களத்துக்குள்ளே போய் இறங்கி வேலை பண்ண முடியும். உங்களை மாதிரி வர அரசியல் ஏசியூரும் அரசியல் விமர்சகர் அல்ல ரவீந்திர துரைசாமி. டிக்ளேர் பண்ணினேன் 3 தொகுதியில் எடப்பாடி பழனிசாமியை நாடார் தொகுதியில் டெபாசிட் இழக்க வைப்போன்னு தேர்தலுக்கு முன்னே டிக்ளேர் பண்ணேன். 3லேயும் டெபாசிட் இழக்க வச்சு காட்டினேன். இப்போவும் பாஜக பலத்துக்குரிய சீட்டு வாங்கிடுவாங்கன்னு நம்புகிறேன். வாங்கலைன்னா பாஜக ஓட்டு எடப்பாடி தலைமைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. நீங்கள் 13 பேராக இந்துக்களின் கஸ்டடியன் நாங்கள் தான். லட்சக்கணக்கான பேர் திரண்ட துப்பாக்கி சூட்டை ஏறின நாங்கள் தான் கஸ்டடியன் ஆஃப் ஹிந்துஸ். புரியலை பாண்டேக்கு. சசிகலா விஷயத்தில் ஜெயித்த மாதிரி இதுலேயும் பிஜேபி உரிய இடத்த சீட்டை வாங்கும், வாங்கி காட்டுங்கிறதுல சேலஞ்சு பண்ணுறோம். நீ 20ங்கிறியா, நாங்கள் 2 ரெட்டை அலைக்கு ஒரு தாமரங்கிறோம். சேலஞ்சுக்கு வாரியா பாண்டே? இது சாணக்கியாவிலே 1 to 1 இருந்து பேசிடுவோம். 1 to 1 இருந்து பேசிடுவோம். பாண்டே சொல்கிறது நாளைக்கு கரெக்டாக தான், ரவீந்திர துரைசாமி சொல்கிறது கரெக்டாகிறான்னு பார்த்துருவோம். ஸோ இந்த நெருக்கடியெல்லாம் பாஜக தரப்பில் இருந்து எடப்பாடி கொடுக்கப்படும். எடப்பாடி டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் மாதிரி 5 சீட்டு கொடுத்துட்டு போனது மாதிரி, 20 சீட்டு கொடுத்துட்டு போன மாதிரி 26ல் அவர் தப்ப முடியாது. ஜெயிக்கிற சீட்டெல்லாம் வாங்கிங்கன்னு 4 பேர் பேசுவான். அவன்லாம் ஒன்றும் நடக்காது. தலைமை வந்து தெளிவாக இருக்குது. எங்கள் கருத்தை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க. எடப்பாடியும் விஜயும் சேர்ந்தாங்கன்னா தோற்று போன பிறகு 29ல் அவங்க காங்கிரஸுக்கு 20 சீட்டு ஆஃபர் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிஜேபி வந்து தெருவில் நிறுத்தப்படும். அதனால் பிஜேபி 24ல் உள்ள கசப்பான அனுபவம் பிஜேபி வராமல் இருக்கணும்னா ரொம்ப அலர்ட்டாக இருந்து எடப்பாடி கிட்ட உரிய சீட்டை வாங்கணுங்கிறதுல தலைமை தெளிவாக இருக்குது. தாமோதாஸ் நரேந்திர மோடி தெளிவாக இருக்கிறாரு, பிஎம்ஓ தெளிவாக இருக்கிறாங்க, ஐபி தெளிவாக இருக்கிறாங்க, சத்யன் குருமூர்த்தி தெளிவாக இருக்கிறாப்புல, அண்ணாமலை மிக தெளிவாக இருக்கிறாப்புல, நயினாரும் அவர் தலைவராக இருக்கக்கூடிய காலத்தில் அதிக சீட்டு வாங்கல தான் குறியாக இருப்பாங்க. பட் 1-2 அந்த எம்எல்ஏ ஆனால் போதும், நமக்கு ஒரு சீட்டு கிடைச்சா போதும்னு இருக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தாவைக்கால இருக்கிறாங்க. நமக்கு ஒரு சீட்டு எடப்பாடிட்ட கிடைச்சா போதுன்னு தான் இவர் ஆதவர்ஜுனா இருக்கிறாரு. ஆதவர்ஜுனாவோட இவர் அந்த சேலத்துக்காரரு அந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அருண்ராஜ் ரொம்ப இதாக இருக்கார். எடப்பாடிக்கு அது சமூகமும் கூடையாமல் எடப்பாடிக்கு உள்கையாக தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் பாஜக தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. விஜய் தான் அதுக்குள்ளே முடிவெடுத்து தான் யாருன்னு காட்ட முயற்சிக்கணும். அதே மாதிரி டெல்லி பாஜகவும்
2024 கலத்தி விட்டவர் 29 கலத்தி விட மாட்டாராங்கிறதுல ரொம்ப தெளிவாக உறுதியாக இருக்கிறாங்க. அண்ணாமலை, ஆடிட்டர் குருமூர்த்தி, சத்ரியன் குருமூர்த்தி, நாங்கள் இதில் வந்து அதிக சீட்டு வாங்குறதில் தெளிவாக இருக்கிறோம். பாண்டேயும் பாஜகவுக்கு ஆதரவாக களத்தில் நின்றவர் தான். பட் அவர் 20 சீட்டுன்னு சொல்கிறது முறையற்றது, நேர்மையற்றவர், அற்றத்தன்மை. பட் நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம், நீங்கள் ஜெயிக்கிறீங்களா நாங்கள் ஜெயிக்கிறோம்னு பார்த்துறோம் பாண்டே. பட் சசிகலா விஷயத்தில் தோத்த, அதை சொல்கிறதுக்கு ஏன் உனக்கு கசக்குது, கொமட்டுது? அதை ஒத்துக்கிட்டு வா, இதுலேயும் சேலஞ்சுக்கு நான் தயார். சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை வந்து இந்த எலெக்ஷன் கமிஷன் விஷயத்தை பற்றியும், அதிமுக பாஜக கூட்டணியில் எவ்வளோ சீட்டு இவங்க 2 பேருக்கும் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க? நன்றி கோவில்.